இப்போ நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு வாழ்வு தந்த கிழட்டு வாத்து. ஒரு ஆலமரம் இருந்தது. அதன் கிளைகளில் ஒரு வாத்து கூட்டம் தங்கியிருந்தது. அந்த ஆலமரத்தின் அடியில் புதிதாக ஒரு கொடி முளைத்தது. அந்த கொடி லேசாக படரத் தொடங்கியது. அதை கண்ட ஒரு கிழட்டு வாத்து மற்ற வாத்துக்களை பார்த்து, இந்த கொடி மரத்தை பற்றி கொண்டு சுற்றி படருமானால் நமக்கு ஆபத்து ஏற்படும். யாராவது இதை பிடித்து கொண்டு மரத்தின் மேல் ஏறி வந்து நம்மை பிடித்து கொன்றுவிடக்கூடும். இப்பொழுதே நாம் இந்த கொடியை வேரோடு பிடுங்கி எறிந்து விட வேண்டும் என்று சொன்னது. ஆனால் மற்ற வாத்துகள் அந்த கிழட்டு வாத்தின் பேச்சை மதிக்கவில்லை. இது என்ன வேலையற்ற வேலை என்று அலட்சியமாக பேசிவிட்டு அதை பற்றி கவலைப்படாமலேயே இருந்துவிட்டன. அந்த கொடியோ நாளுக்கு நாள் வளர்ந்து பெரிதாக நீண்டு மரத்தை சுற்றி படர்ந்தது. ஒரு நாள் எல்லா வாத்துகளும் இரை தேட போயிருந்தன. அப்போது அந்த வழியாக வந்த ஒரு வேடன் அந்த வாத்துகளை பிடிக்க நினைத்தான். மரத்தை சுற்றி படர்ந்திருந்த கொடியை பிடித்து கொண்டு மிக எளிதாக அதன் மேல் ஏறினான். ஏறி கண்ணி வைத்துவிட்டு இறங்கி சென்று விட்டான். இரை உண்டும் விளையாடியும் திரும்பிய வாத்துகள் எதிர்பாராமல் அந்த கண்ணியில் சிக்கிக்கொண்டன. கிழட்டு வாத்து மற்ற வாத்துகளை பார்த்து, நான் சொன்னதை கேட்காததால் இவ்வாறு அகப்பட்டு கொள்ள நேர்ந்தது. இனி எல்லோரும் சாக வேண்டியதுதான் என்று சொன்னது. மற்ற வாத்துகளுக்கெல்லாம் அந்த கிழட்டு வாத்தை நோக்கி, ஐயா பெரியவரே, ஆபத்துக்கு நீங்கள் தான் அடைக்கலாம். இனி என்ன செய்ய வேண்டுமென்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும். எப்படியும் நம் உயிர் தப்பினால் போதும் என்று கூறின. அறிவும் நல்லெண்ணமும் கொண்ட அந்த கிழட்டு வாத்துக்கு தன் இனத்தினர் அழிந்து போகக்கூடாது என்று தோன்றியது. அத்தோடு மற்ற வாத்துகளை பார்க்க இரக்கமாகவும் இருந்தது. சரி, நான் சொல்வதை கேளுங்கள். வேடன் வரும்போது எல்லோரும் செத்த பிண மாதிரி சாய்ந்து விடுங்கள். செத்த வாத்துகள் தானே என்று அவன் எச்சரிக்கையற்று இருக்கும்போது தப்பிவிடலாம் என்று வழி கூறியது. விடியற் காலையில் வேடன் வந்தான். வேடன் தலையை சிறிது தொலைவில் கண்டதுமே எல்லா வாத்துகளும் செத்தது போல் சாய்ந்து விட்டன. மரத்தின் மேல் ஏறி பார்த்த வேடன் உண்மையில் அவை இறந்து விட்டன என்று எண்ணினான். உயிருள்ள வாத்துகளாயிருந்தால் அவன் அவை ஒவ்வொன்றின் கால்களையும் கயிற்றால் கட்டி போட்டிருப்பான். ஆனால் அவை செத்த வாத்துகள் தானே என்று கால்களை கட்டாமல் கண்ணியிலிருந்து எடுத்து தரையில் போட்டான். ஒவ்வொன்றாக மரத்தின் மேலே இருந்து தரையில் வீழ்ந்ததும் அவை வலியை பொறுத்து கொண்டு செத்த மாதிரியே கிடந்தன. எல்லா வாத்துகளையும் அவன் கண்ணியிலிருந்து எடுத்து கீழே போட்டு முடித்தவுடன் கீழே இறங்கினான். அவன் பாதி வழி இறங்கும்போது கிழட்டு வாத்து குறிப்பு காட்டியது. உடனே எல்லா வாத்துகளும் படபடவென்று அடித்து கொண்டு பறந்து மரத்தின் மேல் ஏறிக்கொண்டன. வேடன் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றான். அனுபவமும் நல்லறிவும் நல்லெண்ணமும் உள்ள பெரியோர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் எப்போதும் நன்மை உண்டு.